மறுஜென்மம் அப்படிங்கிறது இருக்குங்களா? அதை கடந்த காலம் அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் நம்ம நம்பலாமா? அதெல்லாம் உண்மையா என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக கேட்குறேன். முன்ஜென்மம் இருந்ததா, அடுத்த பிறப்பு இருக்குதா அப்படின்னு எதுவுமே நமக்கு தெரியாது. தெரியாததை ஏன் குழப்பிக்கிட்டு இப்போ இருக்கிற வாழ்க்கையை குழப்பிக்கணும்? நிஜத்தில் வாழணுமா இல்லையா? வாழணுங்க. கற்பனைகளை வாழக்கூடாது. தியானத்தில் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறத சொல்லி ஒரு சிலர் நினைக்கிறாங்க, நம்ம நினைக்கிறது அப்படியே நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? சைவம் அசைவம் இது ரெண்டும் சாப்பிட்றதுல ஆண்டவன் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சைவம் அசைவம் சாப்பிடுறது இறைவருக்கு தொடர்பு இருக்கான்னு கேட்குறாங்க. வணக்கங்கண்ணா. வணக்கம். உங்ககிட்ட கேட்குறக்கு ஒரு சில கேள்விகள் இருக்குங்க. அதில் முதல் கேள்வி மறுஜென்மம் அப்படிங்கிறது இருக்குங்களா? அதை கடந்த காலம் அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் நம்ம நம்பலாமா? அதெல்லாம் உண்மையா என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக கேட்குறேன். ரொம்ப அருமையான கேள்வி. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஒரு புண்ணியமான ஒரு பூமி. வலது பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அமிர்தலிங்கேஸ்வரர், அமிர்தாம்பிகை, அம்பாள், அம்மை அப்பனோட அமர்ந்திருக்காங்க. இடது பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பழனிமலை முருகர் பார்க்கும்போது நமக்கு நன்றாக தெரியும். இந்த ஒரு புண்ணிய பூமியில் இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம். ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது நீங்கள் கேட்குற முதல் கேள்வி மறுஜென்மம் இருக்கா இல்லையா அப்படின்னு. உங்களுக்கு மறுஜென்மம் இருந்ததா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ பிறந்துட்டீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னவா இருந்திருப்பீங்க? தெரியாதுங்களே. இதுக்கு பின்னாடி இந்த உடல் அழிந்த பிறகு ஒரு பிறவி இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? மறுஜென்மம் இருக்கா இல்லையா கேக்குறாங்க. அடுத்துக்கு அதுல என்ன கேட்டாங்க? கடந்த காலங்கிறது இருக்கா, அது நிஜமா உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இப்ப இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நிஜம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பிறப்பு இருந்தது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. இப்ப வாழ்ந்துட்டு இருக்க இந்த உயிர் போனதுக்கு அப்புறம் இன்னொரு பிறப்பு இருக்குமா? இருக்குதா? இருக்குன்னு சொல்றாங்க, அதுவும் தெரியாது. அப்ப முன்னாடி இருந்த ஜென்மமும் இருந்ததா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. இந்த உயிர் உடல்ல இருந்து போனதுக்கு அப்புறம் பின்னாடி அடுத்த பிறவி இருக்குமா அப்படின்றதும் நமக்கு தெரியாது. தெரியாததை போட்டுக்கிட்டு ஏன் இப்படி குழப்பிக்கணும்? கரெக்ட் தாங்க. இப்ப இது நிஜம். திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, இந்த குழப்பங்கள் நமக்கு எதுக்காக? நிஜத்தில் வாழுங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்னென்னா, இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைங்கிறது நிஜம்னு நமக்கு தெரியுது. இன்றைக்கி நம்ம இந்த உடல் எடுத்துட்டோம். இந்த உடல் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது நம்மளுடைய தாய் தந்தை அப்படிங்கிறவங்க. அப்போ அவங்க மூலியமாக இன்றைக்கி நமக்கு இந்த உடல் கிடைச்சிருச்சு. இது உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இன்றைக்கி நாம் உயிரோடு இருக்கிறோம். இப்போ இதுதானே நிஜம். ஆமாங்க. ஆனால் இதில் இன்னொரு ஒரு உண்மை இருக்குது. எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு இன்னும் மற்றொரு செயல் உண்டு அப்படிங்கிறது உண்டு. அறிவியலும் அதைத்தான் சொல்லுது. அப்ப நெல்லை விதைத்தால் நெல்லு தானே விளையும். அப்ப அது போல இன்னைக்கு நாம பிறந்திருக்கோம், அது உண்மை. அப்ப இன்னைக்கு நாம பிறந்திருக்கோம் அப்படின்னா அப்ப நம்ம ஏதோ ஒரு செயல் செய்து இருக்கிறோம் முன்னாடி. அப்ப அந்த செயல் செய்ததுனால இப்ப நம்ம இங்க இருக்கிறோம். உண்மைங்களா? இது நிஜம் தானே? இதுல எந்த மாற்றமும் இல்லை. இதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா முன்ஜென்மம் இருந்ததா அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது. இதுக்கு பிறகு இன்னொரு பிறவி இருக்குமா அப்படின்னா அதுவும் நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, முன்ன பின்ன செத்திருந்தா தானே சுடுகாடு தெரியும் அப்படின்ற மாதிரி. நம்ம அந்த மாதிரி போகல. அப்ப நமக்கு பின்னாடி இன்னொரு பிறப்பு இருக்குதா அப்படின்னா நமக்கு தெரியல. ஏன் இதை போட்டு குழப்பிக்கணும்? இப்ப கிடைச்சிருக்கிற வாழ்க்கை நிஜம். இந்த வாழ்க்கை நம்ம எப்படி வாழணும்? இன்னொரு பிறப்பு வேணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வாழணுமா? கூடாது இல்ல. பிறந்து இறந்து பிறந்து இறந்து அப்படிங்கிற ஒரு வாழ்வியல்ல இப்படிதானே நம்ம சிக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப மீண்டும் இன்னொரு ஒரு பிறப்பு வேணுமா அப்படின்னா கூடாது அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்குது இல்லையா? அப்ப இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை நிஜம் இல்லையா? அப்ப கடந்த காலத்தை ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்கணும்?
கடந்த காலத்தில் நம்ம எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். அதை நினச்சி இப்பயே நம்ம வருந்தணும். எதிர்காலம் அப்படிங்கிற இன்னொரு பிறப்பு இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. இருக்குதா இல்லையா அப்படின்றத தெரியாத ஒரு விஷயத்த இப்பயே நம்ம போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கணும். இப்போ நிகழ்காலம் அப்படிங்கிற நிஜம் தானே, இந்த நிஜத்தில் வாழலாம் இல்லையா? அப்போ இந்த நிஜத்தில் எப்படி நம்ம வாழணும்? அடுத்த பிறப்பு இல்லாத அளவுக்கு அது எப்படி வாழ்றது? நல்ல முறையில் வாழணும். நேர்மையாக வாழணும், உண்மையாக வாழணும், சத்தியத்தோட வாழணும், தர்மத்தோட வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம வாழ்ந்தா இந்த பிறப்பு நிஜமாகுது இல்லையா? அப்ப இந்த பிறப்புல நம்ம என்ன ஒரு செயல் செய்யறோமோ அந்த செயலுக்கு ஏற்றது தானே மறு செயல் ஒண்ணு கிடைக்கும். அப்ப நீங்க ஒரு நல்ல செயல்களே செய்யறீங்க, தர்ம காரியங்களையே செய்யறீங்க, புண்ணிய செயல்களே நீங்க செய்யறீங்க அப்படின்னா அந்த செயலுக்கு ஏற்ற ஒரு மறு செயல் கிடைக்கும் இல்லையா? கிடைக்குங்க. அப்ப அது என்ன கிடைக்குதோ கிடைச்சிட்டு போகுது. அப்ப ஏன் தெரியாதத முன்ஜென்மம் இருந்துதா, அடுத்த பிறப்பு இருக்குதா அப்படின்னு எதுவுமே நமக்கு தெரியாது. தெரியாததை ஏன் குழப்பிக்கிட்டு இப்ப இருக்கிற வாழ்க்கையை குழப்பிக்கணும்? நிஜத்துல வாழணுமா இல்லையா? கற்பனைகளை வாழக்கூடாது. அப்ப நம்ம முன்னோர்கள், நம்ம சித்தர்கள் வாழ்வியல் நமக்கு வகுத்து கொடுத்துருக்குறாங்க. திருவள்ளுவர்ல இருந்து, வள்ளலாறுல இருந்து, சித்தர்கள்ல இருந்து, ஔவையார்ல இருந்து எல்லாரும் நமக்கு வந்து நிறைய நம்ம எப்படி வாழணுங்கிற வாழ்வியலை நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. சைவ சித்தாந்தம் இருக்குது, வேதாந்தம் இருக்கு, எல்லாமே இருக்குது. இதுல என்ன சொல்லுது? தர்ம முறைப்படி வாழுங்கன்னு சொல்லுது. ஏன் அந்த தர்ம முறைப்படி நம்ம வாழ்ந்தாலே போதும் இல்லையா? அப்புறம் எதுக்கு நம்ம முன் ஜென்மத்தையும் பின்னாடி இருக்க ஜென்மத்தையும் போட்டு அதை பத்தி நமக்கு எந்த அறிவுமே கிடையாது. அதை தெரியாத ஒன்றை போட்டு இப்பயே நம்ம குழப்பிக்கிட்டு இப்போ இந்த கேள்வி கேட்டது சரிதான். ஆனால் அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம யோசிச்சோம்னா இந்த கேள்வி நம்ம திருப்பி கேட்கணுங்கிற எண்ணம் வராது. அப்போ என்ன பண்ணணும்? நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்த வாழ்வியல் என்ன? நீதி தவறாமை, நேர்மையான வாழ்க்கை, சத்தியத்தோட வாழணும், தர்மத்தோட வாழணும், இதை உண்மையோட வாழணும், இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த வாழ்க்கைப்படி இப்போ இருக்கிற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாலே அது நம்மளை எந்த நிலைக்கு கொண்டுட்டு போகணுமோ அந்த நிலைக்கு நம்மளை கொண்டுட்டு போயிடும். அப்போ என்ன விதைக்கிறோமோ அதை தானே நம்ம அறுவடை செய்யணும். இப்போ நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அந்த செயல் அடுத்து பிறவி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அது தீர்மானிச்சுட்டு போகுது. அதுதானே உண்மை. அதுபடி வாழலாம் இல்லையா? வாழலாம். அப்போ ஏன் கற்பனைகளாக வாழணும்? வாழ வேண்டியது இல்லை. இன்னொருத்தர் முன்ஜென்மம் இருக்குன்பாங்க, இன்னொருத்தர் அடுத்த பிறவி இருக்குன்பாங்க. கண்ணில் பார்க்காதது அதையே நம்ம வந்து போட்டு குழப்பிக்கணும். இப்போ இருக்கிற வாழ்க்கை நிஜம் இல்லை, இந்த நிஜத்தில் மட்டும் வாழ்ந்தாலே போதும். அதுதான் சத்தியமானதாக இருக்கும். சரிங்க. தியானத்துல நினைக்கிறதெல்லாம் நடக்கிறத சொல்லி ஒரு சிலர் நினைக்கிறாங்க. நம்ம நினைக்கிறது அப்படியே நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? தியானம்னா முதல்ல என்ன? நம்ம நிலையிலிருந்து நம்ம எல்லாத்தையும் மறந்து ஒரு தனிமையான நிலைமையில இருக்கிறது. தியானம் அப்படிங்கிறது என்னன்னா தன்னை மறந்த நிலை. தன்னை மறந்த நிலையில ஒருத்தர் இருக்கும்போது அவருக்கு எப்படி நினைக்கிறதெல்லாம் நடக்குது? நல்லா யோசிச்சிங்களா? தன்னை மறந்த நிலையில ஒருவர் இருக்கிற போது அப்போ அவருக்கு எப்படி நினைவுங்கிறது ஒன்று வருது? நினைவற்ற நிலை தானே. முதல்ல உண்மையை நல்லா தெரிஞ்சுக்கணும். தியானம் அப்படிங்கிறது என்னன்னா மனமற்ற நிலைக்கு போறதுக்கு பேர் தான் தியானம். நாம நினைச்சிட்டு இருக்கும்போது கண்ணை மூடி ஒரு இடத்துல கோயில போய் உட்காந்துக்கிட்டு, குகையில போய் உட்காந்துக்கிட்டு இப்ப எல்லாம் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இதுக்கு பேர்லாம் தியானம் கிடையாது. தியானம் பண்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். மனமற்ற நிலை ஒரு மனிதன் என்று பயணிக்கிறாங்களோ அப்பதான் அது தியானம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்ப தியானம் மனமற்ற நிலைக்கு ஒரு மனிதன் போனதுக்கு அப்புறம் அவருக்கு எப்படி நினைவு வருது? அப்ப எப்படி அவர் நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்னு அவங்க சொல்ல முடியும்? அப்ப இதுல எது நிஜம்? தியானமே இல்ல அதுங்கிறது நிஜம். கற்பனைக்கு பேசக்கூடாது, நிஜத்துல வாழணும், நிஜத்தை பேசணும். எனக்கு அப்படின்னா சொல்லுங்க, நான் கூட தான் தியானத்துல இருக்கிறேன். நான் கூட தியானத்தை இந்த அகிலத்தையே நான் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு தியானத்துல வருது. அது நிஜமாயிருமா? இப்ப நான் சொல்றேன் நீங்க நம்பிடுவீங்களா? நம்ப மாட்டீங்கல்ல. அதுதான் உண்மை. இப்போ தியானம்ங்கிறது மனமற்ற நிலை. அப்போ அந்த நினைவுகளே அங்கே இருக்காது. அப்போ அந்த நிலைக்கு யார் போக முடியும்? இன்னைக்கு இருக்கிற வாழ்வியல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில முழுமையாக எல்லாமே தியானத்தை அடைஞ்சிட்டோம்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம நிறைய ஓடிட்டு இருக்கோம் ஒரு சிலதுக்கு பின்னாடி. பொருளாதார வாழ்வியலை விட்டே நம்மளால வந்து வெளியே வர முடியாது. நாக்கை கட்டுப்படுத்துற வாழ்வியலுக்கே நம்மளால முடியல. பொண்டாட்டி பிள்ளைகளை திருப்திப்படுத்துறதுக்கே நம்மளால வாழ்க்கை பத்த மாட்டேங்குது. இந்த நிலையில இருந்துட்டு இருக்கும்போது வெறுமனே கோயிலுக்கு போறேன், பூஜை பண்றேன், நான் கண்ணை மூடி தியானம் பண்றேன் அப்படின்னா எது நிஜமாகுமா? நிஜம் இல்லைங்க. அதுதான் சொல்றது. இந்த தியானம்ங்கிற பேர்லையும் பக்திங்கிற பேர்லையும் கற்பனைகள்ல வாழக்கூடாது, நிஜத்துல வாழணும். உண்மையாலுமே ஒருவருக்கு தியானம் கைகூடி விட்டால் அவர் இந்த மக்களுடைய சவகாசத்திலிருந்து தனித்து இருப்பார்.
அவர் தான் உண்மையான ஞானம், அவங்கள தான் ஞானிகள்னு சொல்கிறோம். அப்போ இவங்க சகஜ வாழ்க்கையிலேருந்து தனிப்பட்ட ஒரு வாழ்வியலில் இருப்பாங்க, ஆனால் நம்ம கூட தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லாத நிலையில் இருப்பாங்க, அந்த மனமற்ற நிலைக்கு போயிடுவாங்க. அப்போ போகும்போது தான் அது உண்மையாலுமே தியானம் ஆகும். மற்றபடி இது எத்தனை பேர் அதை ஏற்றுக்க முடியும் ஏற்றுக்க மாட்டாங்கிறதுல தெரியாது, நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் உண்மை என்னென்னா, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்மையான பதில் நம்ம சொல்லணும் அப்படின்னா இதுதான். அப்போ தியானம் பண்ணும்போது எனக்கு நினைக்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்னா இதெல்லாம் கற்பனை. இப்போ நான் கூட நினைக்கிறேன் இல்லையா, நான் தான் இந்த உலகத்தையே ஆட்சி செஞ்சுட்ருக்கிறேன், நான் தான் இங்கே மழை பெய்ய தவறாமல் மழை பெய்ய வச்சுக்கிட்டு இருக்கிறேன், இங்கே எல்லாத்துக்கும் நான் தான் வரம் கொடுத்துட்ருக்கிறேன் அப்படின்னு எனக்கு தியானத்தில் தெரியுது அப்படின்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னால் இது நான் நிஜமாகுமா? ஆகாது. அதுதான். அப்போ தியானம் அப்படிங்கிறது மனமற்ற நிலை. இந்த சாமானிய மனிதனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற முறையை எந்த மனிதனுக்கும் இந்த தியானம்ங்கிறது வந்து அவ்வளோ சாத்தியமாக வந்து கைகூடாது. அதுக்கு பல பயிற்சி முறைகள் இருக்குது, யோக மார்க்கங்கள் இருக்குது. இந்த குடும்ப உறவுகளில் இருந்து கொண்டு நான் வந்து அந்த தியானத்தை அடைஞ்சிட்டேன் அப்படின்னா இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? அவ்வளோ சாதாரணமான விஷயமா தியானம்னா? நடக்காது. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக தானே எல்லாருமே சொல்கிறாங்க, எனக்கு தியானம் பண்ணும்போது கை கூடிடுச்சு. என்ன கை கூடிருச்சு? தியானம் செல்லும்போது கை கூடிச்சுன்னா அந்த மனிதனுக்கு இந்த பூமியில் என்ன வேலை? வித்தை கட்டுறதுக்கு அந்த தியானம் வந்து இருக்குது, வித்தை கட்டி பொழைக்கிறதுக்கு அந்த தியானம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இல்லை, கற்பனை. நிஜத்தில் வாழணும். புரியுதுங்களா? சரி, அடுத்த கேள்வி வந்துங்கன்னா, சைவம் அசைவம் இது ரெண்டும் சாப்பிட்றதுல ஆண்டவன் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சைவம் அசைவம் சாப்பிட்றது இறைவருக்கு தொடர்பு இருக்கான்னு கேட்குறாங்க. சைவம்ங்கிறது எது, அசைவம்ங்கிறது எது? சைவம்னா காய்கறிகள் பழங்கள், அதெல்லாம். அசைவம்னா ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றது. இதெல்லாம் மனிதர்களாக உருவாக்கிக்கிட்டது. இந்த இயற்கையில் சைவமும் கிடையாது அசைவமும் கிடையாது, எல்லாம் ஒரே நிலையில தான் இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சைவம் அசைவம் அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்குதுன்னா நம்மளுடைய எண்ணங்களை சார்ந்து இருக்கிறது. அதுதான் வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பாங்க, ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜீவகாருண்யம்ங்கிறது என்னென்ன, ஒரு உயிரை துன்புறுத்தக்கூடாது, அந்த உயிரை போக்கக்கூடாது அப்படிங்கிறது ஜீவகாருண்யம் அப்படிங்க. இது எங்கிருந்து இருக்கு? நோக்கம், நம்மளுடைய எண்ணம் ஒரு உயிரை துன்புறுத்தாதது அப்படிங்கிறது. அப்போ இது வந்து சைவமா அசைவமான்ற விவாதத்துக்கு போகக்கூடாது. அப்போ சைவத்துக்கும் அசைவத்துக்கும் இறைவருக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னா இறைவருக்கு தொடர்பே கிடையாது. நீங்கள் சைவம் சாப்பிடுங்க, நீங்கள் அசைவம் சாப்பிடுங்க, இதுக்கு இறைவருக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. இது உங்களுடைய எண்ணத்தை சார்ந்தது. உங்கள் எண்ணம் எப்படி இருக்கோ அப்படி தான் உங்களோட வாழ்க்கை. எண்ணம் போல் தான் உங்கள் வாழ்க்கை நடக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் அசைவம் சாப்பிட்டாலும் சைவம் சாப்பிட்டாலும் இறைவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் எந்த உணவு உட்கொள்கிறீர்களோ அந்த உணவுகளுக்கு ஏற்றாற்போல் தான் எண்ணங்கள் மேலோங்குது. அந்த எண்ணங்கள் இருந்து தான் உங்கள் குணங்கள் மேலோங்கிறது. அந்த குணங்களிலிருந்து தான் உங்கள் செயல்கள் மேலோங்கிறது. அந்த செயல்களிலிருந்து தான் உங்கள் வாழ்க்கை மேம்படுகிறது. அந்த வாழ்க்கையிலிருந்து தான் உங்களுடைய எதிர்காலம் மேம்படுகிறது. இப்போ இதை யார் தீர்மானிக்கும் அப்படின்னா இதை சாப்பிட்றவங்க தான் தீர்மானிக்கணும். இறைவர் வந்து நீ சைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு, நீ சாப்பிடு அப்படின்னு எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. இறைவர் நமக்கு வந்து 6 அறிவை கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு 6 அறிவு? 5 அறிவு ஜீவராசிகள் இருக்குது. இப்போ அசைவங்கிறது எதெல்லாம் சொல்கிறோம், பறக்கிற பறவைகள்ல இருந்து ஓடுற ஆடு மாடுல இருந்து இது எல்லாத்தையும் சாப்பிட்றோம். அவைகளுக்கெல்லாம் எத்தனை அறிவு இருக்கு? 5 அறிவு இருக்குது. நமக்கு 6 அறிவு இருக்கு. 6 அறிவு படைத்த மனிதன் 5 அறிவு படைத்த ஜீவனை கொன்று சாப்பிட்றது சரியா தப்பா? தப்பு. இது வந்து இறைவர் சொல்லி தான் தெரியணுமா? இல்லைங்க, இறைவர் சொல்லி தான் தெரியணுமா? ஏன் நம்மளை விட வந்து ஓரறிவு கம்மியாக இருக்கக்கூடிய ஜீவராசி அது மனித குலத்துக்கு எந்த ஒரு தொந்தரவும் செய்யாமல் ஆடு மாடு கோழியெல்லாம் இருக்குது, அதை போய் கொன்று ருசிக்காக சாப்பிட்றது இது யாருடைய எண்ணம்? 6 அறிவு படித்த மனிதனுடைய செயல், மனிதனுடைய எண்ணம், மனிதன் தன் ருசிக்காக உண்ணக்கூடிய நிலை. இதுக்கும் தெய்வத்துக்கும் என்ன தொடர்பு? தொடர்பு இல்லைங்க. ஏன் ஒன்றும் யாரையும் எந்த துரோகம் பண்ணாத ஒரு கோழி அடித்து சாப்பிட்றீங்க, ஆடை சாப்பிட்றீங்க, மாடை சாப்பிட்றீங்க, ஏன் சிங்கத்தை பிடிச்சி சாப்பிடுங்களேன், ஏன் புளியை பிடிச்சி சாப்பிடுங்களேன், இப்போ பக்கத்தில் போய் நிற்பீங்களா? மாட்டாங்க. ஏன்? அதுக்கு 5 அறிவு தானே. 5 அறிவு தான், ஆனால் அதை பார்த்தா பயம். ஏன் அது நம்மளை சாப்பிட்றோம் அப்படிங்கிற பயம். 6 அறிவு படைத்த மனிதன் 5 அறிவு படைத்த சாதுவாக இருக்கக்கூடிய பிராணிகளை அடித்து கொண்டு சாப்பிட்டா அது வந்து ருசியாக இருக்குது, சைவமாக அசைவமானு கேள்வி கேட்குறோம். வேற அதே 5 அறிவு படைத்த சிங்கத்தையும் புலியும் கொண்டு சாப்பிடுங்கன்னா முடியாது, ஏன்னா அது நம்மளை கொன்றுடும் அப்படின்னு. இதுதான் இது என்னன்னா மனிதர்களுடைய எண்ணங்களிலிருந்து தான் எல்லாமே இருக்குது. இப்போ ஒரு தாவரம், ஒரு புல் முளைக்குது, ஒரு மான் இருக்குது.
இந்த மான் வந்து அந்த புல்லை போய் சாப்பிடுது. அந்த புல்லை அந்த மான் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் மீண்டும் அந்த புல் வளர்ந்துருது. இப்போ அந்த மான் திருப்பி அது பசிக்காக அந்த புல்லை சாப்பிடுது, திருப்பி அந்த புல் வளர்ந்துருது, திருப்பி மான் தன் சாப்பிடுது, வளருது. இது அப்படியே வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ புல்லும் வளருது, மானும் வளருது. இப்போ ரெண்டோட ஆயுள் காலமும் நீடிட்டு இருக்குது. இதே ஒரு சிங்கமோ புலியோ அந்த மானை அடித்து கொண்டு சாப்பிட்டுருச்சு, அப்போ அந்த மானுடைய உயிர் போயிடுச்சு. திருப்பி அந்த மான் வருமா? வராது. அப்போ இயற்கை உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய தாவர உணவுகளை அந்த மான் சாப்பிட்டு வாழும் பொழுது அந்த புல்லும் வளருது, இந்த மானும் வளருது. ரெண்டு பேரும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்திக்கிட்டு வருது. ஆனால் அந்த இடத்துல ஒரு உயிருள்ள ஒரு பொருளை இன்னொரு உயிருள்ள ஒன்று கொன்று பசிக்காக சாப்பிடும் பொழுது அந்த இடத்துல ஒரு உயிர் பறிக்கப்படுகிறது. இதுக்கும் இறைவருக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லைங்க. சம்பந்தம் இல்லைங்க. அப்ப இது யாருடைய செயல்பாடுகள் இருக்கு? மனிதர்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. இப்ப அந்த சிங்கமோ அந்த புலியோ மான் அடிச்சு சாப்பிடுதுன்னா அதனுடைய அது செயல், அது சாப்பிடணுங்கிற எண்ணம், அது சாப்பிடுது, பசிக்காக சாப்பிடுது. ஆனா ஆறறிவு படைத்த மனிதன் பசிக்காக சாப்பிட்றானா ருசிக்காக சாப்பிட்றானா? ருசிக்காக சாப்பிட்றதுக்கு எத்தனையோ உணவுகள் இருக்குது. ஏன் ஒரு உயிரை கொண்டு சாப்பிடணும்? இதுக்கு தெய்வத்துக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லைங்க. சம்பந்தம் இல்ல. அப்ப எந்த உணவு உண்கின்றோமோ அந்த உணவு தான் நம்முடைய எண்ணங்கள் ஆகிறது, அந்த எண்ணங்கள் தான் குணங்கள் ஆகிறது, அந்த குணங்கள் தான் செயல்கள் ஆகிறது, அந்த செயல்கள் தான் நம்முடைய வாழ்க்கையாகிறது, அந்த வாழ்க்கை தான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. இதுக்கும் அசைவம் சாப்பிட்றதுக்கு சைவம் சாப்பிட்றதுக்கு தெய்வத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது அவரவர்களுடைய மனிதர்களுடைய மனதை பொறுத்தது. 6 அறிவு படைத்த மனிதன் 5 அறிவு படைத்த மிருகத்தை கொன்று சாப்பிடுவது அவனுடைய எண்ணம். இதுக்கும் தெய்வத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது.